நாம் விளையாட்டாக செய்யும் சில விஷயங்கள் கூட வினையாகிவிடும். அப்படித்தான் இந்த 6 விஷயங்கள் பெண்களை நிமிடத்தில் மூட் அவுட் ஆக்கிவிடும். எனவே பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சில சாதாரண விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொண்டு பெண்கள் மூட் அவுட் ஆவது ஒரு வகை. சில பெரிய விஷயங்களை மிக சாதாரணமாக கூறி பெண்களை ஆண்கள் மூட் அவுட் ஆக்குவது இரண்டாவது வகை. இந்த 2 வகையிலும் பெண்கள் தான் மூட் அவுட் ஆகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து தாம்பத்தியம் வரை ஆண்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை விளையாட்டாக செய்ய போக அது வினையாகி சில பல நாட்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு மனைவி நடக்க காரணமாகிவிடும். அது என்னென்ன செயல்கள் இப்போது தெரிந்து கொள்வோம். முதலில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். பெண்களை பொறுத்தவரை அவர்களது ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எக்காரணம் கொண்டும் யாரும் கிண்டல் செய்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்வார்கள். இதில் அவர்கள் செய்யும் பெரிய தவறு என்னவெனில், அவர்களுக்கு ஏற்ற உடையை காட்டிலும் அவரது தோழி அல்லது அலுவலக நண்பர் சமீபத்தில் எடுத்த அதே போன்ற உடை உடுத்துகிறேன் என சில பல காமெடிகள் செய்வார்கள். இந்த காமெடியை கணவனாகிய நீங்கள் கிண்டல் செய்தால் பிறகு சண்டைதான் வெடிக்கும். எனவே அவர்களாக பட்டு திருந்துட்டோம் என விட்டுவிடுங்கள். இல்லையேல் அவர்களது முழு நாள் மூட் அவுட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஒப்பிடுதல் செய்தல். பெண்கள் ஆண்களை மற்ற ஆண்களோடு ஒப்பிடுவார்கள். இதோ அவர் அது செய்கிறார், இவர் இது செய்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என கண்டதையெல்லாம் ஒப்பிடுவார்கள். இதையே நீங்கள் துளியளவு செய்துவிட்டால் அதன் பின் அவர்களது கோபத்தை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. பெண்களிடம் ஆண்களின் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். இன்று வெளியே கூட்டி செல்கிறேன் என கூறிவிட்டு கடைசி நேரத்தில் கேன்சல் செய்தால் அந்த தாக்கம் இயற்கையின் சீற்றத்தின் தாக்கத்தை விட பெரிதாக அவர்களது மனதில் அவர்கள் பதித்துக் கொள்வார்கள். சில பல நாட்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதையே சொல்லி காட்டிக் கொண்டிருப்பார்கள். நான்காவதாக டேட்டிங் மற்றும் அவுட்டிங் செல்லுதல். பெண்களிடம் டேட்டிங் மற்றும் அவுட்டிங் செல்வதற்கு ஓகே வாங்குவது மிகவும் கடினம். அவர்களுக்கே விருப்பம் இருந்தாலும் உடனே ஓகே சொல்ல மாட்டார்கள். அப்படி ஓகே வாங்கிய தேதிகளில் நீங்கள் வீணடித்து விட்டால் ஏகபோகமான கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். ஐந்தாவதாக பீரியட் டைம். சும்மாவே மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் வலி மற்றும் மூட் ஸ்விங் காரணத்தால் சோர்வாகவும் மனநிலை சீரற்றும் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சீண்டி பார்ப்பது, பழைய கதை பேசி நோக்கடிப்பது, கோபத்தை காட்டுவது என இருந்தால் நிமிடத்தில் அல்ல நொடியில் மூட் அவுட் ஆகி விடுவார்கள். ஆறாவதாக செக்ஸ் உறவு. உடல் உறவில் ஈடுபடும் போது எக்காரணம் கொண்டும் உங்கள் துணையின் மனநிலை மற்றும் உடல்நிலை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ள வேண்டாம். இந்த விஷயத்தில் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது மூட் அவுட் ஆக்குவது மட்டுமல்லாமல் உங்களையும் அவுட் ஆக்கலாம்.